பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் ரோமர் 5:5. பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நம்முடைய நண்பர்களை நேசிப்பது எளிது. நம்மேல் அன்பு கூறுகிறவர்களுக்கு நன்மை செய்வது எளிது. ஆனால் சத்துருக்களை நேசிப்பது எவ்வளவு கடினமான காரியம். ஒரு ஊழியரை காரணமில்லாமல் அநேகர் பகைத்தார்களாம். ஆனால் அவர் பகைத்த ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு அன்பு பரிசை வாங்கி மகிழ்ச்சியோடு அவர்களுக்கு அனுப்பி வைப்பாராம். பகைத்தவர்கள் எல்லாரும் அன்பு காட்டுகிறார்கள். அனைவரும் நண்பர்களாகிவிட்டார்களாம். விக்கில்ஸ்வொர்த் என்ற பக்தன், நான் கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்வதற்கும் வரங்கள் என்னிலே கிரியை செய்வதற்கும் என் மனைவியே காரணம் என்று சொன்னாராம். அவர் ரட்சிக்கப்படாத நாட்களில் அவருடைய மனைவி சபை கூடி வரும் மாலை ஆராதனைக்கு கடந்து போய்விட்டார்களாம். இந்த விக்கில்ஸ்வொர்த் கோபம் கொண்டு தன் மனைவியை வீட்டுக்கு வெளியே விட்டு கதவை அடைத்து விட்டாராம். மிகவும் குளிர்ந்து பனி பெய்த அந்த இரவெல்லாம் அந்த சகோதரி வாசற்படியிலே அமர்ந்து குளிரிலே நடுங்கிக் கொண்டிருந்தார்களாம். காலையிலே அவர் கதவை திறந்தபோது மனைவி சிரித்த முகமாய் வீட்டிற்குள் வந்து மிக இதமாக அவருக்கு காப்பி போட்டு கொடுத்து காலை உணவுகளை எல்லாம் தயாரித்து பரிமாற ஆரம்பித்தார்களாம். கணவன் தனக்கு செய்ததை ஒன்றுமே அறியாமல் எல்லாவற்றிலும் சந்தோஷத்தோடு கூட அவர்களோடு பேசி அன்பாய் பழகினார்களாம். அந்த வார்த்தைகள், அந்த பேச்சுக்கள், அந்த நடக்கைகள் இந்த விக்கில்ஸ்வொர்த்தின் கடினமான தன்மைகளை மாற்றிவிட்டதாம். அவள் கிறிஸ்துவை முழுக்க முழுக்க பிரதிபலித்ததை அறிந்த இந்த விக்கில்ஸ்வொர்த் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டாராம். இப்படி சத்துருக்களை நேசிப்பது என் மனைவியிடமே நான் கற்றுக்கொண்டேன் என்று சொன்னாராம். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கும் கூட மற்றவர்களுக்கு தீமை செய்யலாம், மற்றவர்கள் உபத்திரவங்கள் கொடுக்கலாம். ஆனால் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை அவர்களுக்கு காண்பியுங்கள். கிறிஸ்துவின் அன்பினாலே மற்றவர்களை நேசியுங்கள். உங்கள் சத்துருக்களும் உங்கள் நண்பர்களாக, சிநேகிதர்களாக மாறிவிடுவார்கள். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்திலே தேவனுடைய அன்பை எங்கள் இருதயங்களில் ஊற்றி இருக்கிறீரே, அந்த அன்பினாலே நாங்களும் எங்கள் குடும்பத்தாரை நேசிக்கவும், உற்றார் உறவினர்களை நேசிக்கவும், சபை மக்களை நேசிக்கவும், பிறரை நேசிக்கவும் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கும் போதே ஒவ்வொருவருக்குள்ளும் தேவனுடைய அன்பு கிரியை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you.